அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வருட குரு பயிற்சி பலன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி வருது. ஒரு வருட காலம் வரப்போகிற இந்த குரு பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறுகிறார். கடகராசியில் உச்சமடைவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிற ஒரு நிலைப்பாடு. குரு அதிக பலனை உத்வேகமாக ஒரு 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 சக்தி வாய்ந்த உச்சநிலையிலிருந்து குரு பலன்களை கொடுப்பார். அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுறது ரொம்ப நல்லது. ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பொன்னான வாய்ப்புகள், நல்ல காலம் பிறக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நன்மைகள் அதிகமாக தொடரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இதில் வீட்டினுடைய முன்னேற்றம் அபரீதமாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளம் சிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வாக்கு பலிதம் இருக்குது. 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குரு பகவானை நினைத்து இந்த விஷயங்களை, இந்த இலக்கை, இந்த எண்ணங்களை, இந்த குறிக்கோளை அடையக்கூடிய முயற்சிகளில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். வாக்கு வன்மை இருக்கிறது. இந்த விஷயத்தில் வெற்றி பெறுவோம், இந்த இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலையில் முயற்சிப்போம் என்றால் குரு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்கு வன்மையால் சொன்னதை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு, சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசி நல்லவை நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிற போது நிறைய நன்மைகள் நடக்கும். இதில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகளில் நிறைய யோசித்து முடிவெடுத்து திட்டம் தீட்டி அதில் வெற்றி காண்பார்கள். அதில் பொருளாதார முன்னேற்றமும் வசதி வாய்ப்பும் பெருகும். பிறகு மிதுன ராசிக்காரர்கள் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே அல்லும் பகலும் பாடுபட்டு முயற்சி செய்து உழைப்பால் உயர்ந்து ஊதியம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். அது அலுவலக பணியாக இருந்தாலும், வியாபார முன்னேற்றங்களாக இருந்தாலும், தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும், ஒரு கடுமையாக உழைத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். பிறகு அறிவுபூர்வமாக சிந்தித்து கல்வியில் மேன்மை அடைவார்கள். புதிய புதிய பாடங்களை, வாழ்க்கை கல்வியை, தொழில் கல்வியை கற்றுணர்ந்து ஒரு அறிவுபூர்வமான நிறைய விஷயங்களில் விஷய ஞானம் பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஈடுபடக்கூடிய, ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆக அறிவுபூர்வமாக முன்னேறக்கூடிய, கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய, வாக்கு வன்மையால் தன்னுடைய பிரார்த்தனை வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற வகையில் குரு பகவான் உறுதுணையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருப்பார்கள். ஆகவே பொருளாதார முன்னேற்றங்கள் அற்புதமாக இருக்கும். இதில் குரு பார்த்தல் கோடி புண்ணியம் என்பார்கள். குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது குரு 6ஆம் வீட்டை பார்க்குது, செவ்வாய் வீட்டை. அதனால் வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி அதற்கு உரிய பொருளாதார தட்டுப்பாடுகளை எல்லாம் சரி செய்து கடுமையாக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு பூமி யோகம் கிட்டும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். நீண்ட நாள் உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு வரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் அருள் புரிவார். கடன் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும்.
வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து ஊதியம் ஈட்டக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு உருவாகும். எதிர்ப்புகள்லாம் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு குரு பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குது. அப்போது 8ஆம் வீட்டை பார்க்கிற போது ஒரு அதிர்ஷ்டகரமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வந்தாலும் தன்னுடைய முயற்சியாலையும் நம்பிக்கை அடிப்படையிலையும் முயற்சி செய்கிற போது அந்த கஷ்டங்கள்லாம் நீக்குவதற்கு பணம் பொருளாதார முன்னேற்றத்தால் அதை சரி செய்து முன்னேறுவதற்குரிய சூழ்நிலை உண்டாகும். தனிப்பட்ட முறையில் சேமிப்பு உருவாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். ஆயுள் விருத்தி உண்டாகும். பிறகு குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறது. குருவுடைய வீட்டில் மீன ராசியை பார்க்கறதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய முன்னேற்றங்களை தொழில் ரீதியாகவும் அலுவலக பணி ரீதியாகவும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே மாதம் 26ஆம் தேதியே பயிற்சி ஆகிவிட்டது காலையில் 11 மணிக்கு. திருக்கணித அடிப்படையில் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அதனால் வியாழன் தோறும் சாமந்தி பூ போட்டு குரு பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பலன் கிட்டும், நன்மைகள் கிட்டும், வாக்கு பலிதம் கிட்டும், சொன்னது நடக்கும், பிரார்த்தனை பலிக்கும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தினுடைய வசதி வாய்ப்பு பெருகும், கல்வியில் நல்லதொரு மேன்மை உண்டாகும். ஆகவே குரு அருள் பெற்று நிறைய நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெற்று சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.